ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான வீடியோஸ் பிடிஎஃப் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன், யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1 வந்து 1 மார்க்ஸ், 14 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 14 1 மார்க்ஸும் எல்லாமே புக் பேக்கில் இருந்து தான் கொடுத்துருப்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் வந்து புக் இன்சைடு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸு, ரிவிஷன் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸு இது எல்லாமே படிச்சுக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. புக் பேக்கில் இருக்கிற எல்லா லெசன்ஸில் இருக்கிற 1 மார்க்ஸ்லாம் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் 14 மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். எல்லாமே ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்ட் 2 என்னென்னா 2 மார்க்ஸு 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். கொஷின் நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ 15 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு டிட் ஹிட்லர் கெட் த சப்போர்ட் ஃப்ரம் த பீப்புள் ஆஃப் ஜெர்மனி. ஹிட்லர் ஜெர்மனி மக்களின் ஆதரவை எவ்வாறு பெற்றார்? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்தது 16 முசோலினியின் ரோமபுரியை நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் முசோலினிஸ் மார்ச் ஆஃப் ரோம்? 17 ரைட் எ நோட் ஆன் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள். ராமலிங்க சுவாமிகளின் சீர்திருத்தங்கள் குறித்து குறிப்பு எழுதுக. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. அடுத்து 18 லக்னோ ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களை தொகுத்து வழங்கும். சம்மரைஸ் த எசன்ஸ் ஆஃப் லக்னோ பேக்ட். 19 பதுங்குகுழி போர் முறை குறித்து நீங்கள் அறிந்தது என்ன? வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? 20 பேரிடர் அபாய நேர்வு வரையறை. டிஃபைன் டயாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. 21 பன்னாட்டு வணிகம் வரையறுக்கும். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், இதுவும் இம்பார்ட்டன்ட். 22 கோயம்புத்தூர் ஏன் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுகிறது? வை இஸ் கோயம்புத்தூர் கால் த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 23 இயற்கை எரிவாயு என்றால் என்ன? வாட் இஸ் நேச்சுரல் கேஸ்? 24 வெப்பக்குறைவு விகிதம் என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை நார்மல் லேப்ஸ் ரேட்? 25 இந்தியாவின் செம்மொழிகள் யாவை? வாட் ஆர் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இந்தியா? ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 26 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை எழுதுக. மென்ஷன் த மெம்பர்ஸ் கண்ட்ரிஸ் ஆஃப் பிரிக்ஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின், படிச்சுக்கோங்க. 27 மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? வாட் இஸ் மீன் பை கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி? 28 விகித வரி விதிப்பு முறை என்றால் என்ன? வாட் இஸ் ப்ரப்போர்ஷனேட் டேக்ஸ்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், கம்பல்சரி கொஷின். ஸோ நல்லா எழுதுங்க. நீங்கள் ஏதாவது 10 எழுதுனீங்கன்னா போதும், ஈஸியாக இந்த பார்ட்டில் 20 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்தது பார்ட் 3 5 மார்க் கொஷின். 5 மார்க் நீங்கள் எழுதணும், 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கொஷின் நம்பர் 42 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ ஏதாவது 10 கொஷின் நீங்கள் எழுதுனா போதும். 29 வந்து கோடிட்ட இடங்கள் கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் ஈஸியாக நீங்கள் மார்க் வாங்கிடலாம். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து எல்லாமே புக் பேக்லேருந்து தான் கேட்குறாங்க. 1 or 2 கொஷின் புக் பேக்லேருந்து புக் இன்சைட்லேருந்து கேட்பாங்க. பார்த்துக்கோங்க. 30 இரண்டாம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. அனலைஸ் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின், பார்த்துக்கோங்க. 31 வேலூரில் 1806 வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக. அக்கௌண்ட் ஃபார் த அவுட் பிரேக் ஆஃப் வேலூர் ரிவால்ட் இன் 1806. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 32ல் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது வெஸ்டர்ன் கேட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கேட்ஸ் டிஃப்ரென்ஸு. அல்லது உலோகம் மற்றும் அலோக கனிமங்கள், அதாவது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸ், இதுக்குள்ளே டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வந்து நீங்கள் எழுதணும். பி பார்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காரணம் கூறுக. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியற்று காணப்படுகிறது, அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ் ஆர் நாட் எ கண்டினியூஸ் ரேஞ்ச். இதுக்கான ரீசன் என்னன்னு நீங்கள் எழுதணும். அடுத்தது 33 சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரிக்கவும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 34 தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. 35 வந்து ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். இந்திய மண் வகைகள் ஏதன் 5 குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவல் பற்றி விவரிக்கவும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இது வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் வந்து 5 மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். 36 இந்தியாவின் சாலைகளை வகைப்படுத்தி விளக்குக. கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் 37 இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், பார்த்துக்கோங்க.
அடுத்து 38 இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கலாம். 39 வந்து பொது விநியோக முறையை விவரிக்கவும். எலாபரேட் ஆஃப் த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். 40 எம்என்சி வளர்ச்சிக்கான காரணங்களை விவரிக்கவும். எக்ஸ்பிளைன் த ரீசன் ஆஃப் த க்ரோத் ஆஃப் எம்என்சி. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், பார்த்துக்கோங்க. 41 கீழ்காண்பவனற்றுக்கு காலக்கோடு வரைக 1910 முதல் 1930 வரையிலான ஆண்டுகளுக்கு உட்பட்ட முக்கிய 5 நிகழ்வுகளை காலக்கோட்டில் எழுதுக. ஸோ ஏதாவது 5 நிகழ்வு வந்து நீங்கள் ட்ரா பண்ணி டைம் லைன் வந்து 1910 to 1930 இருக்கிற ஏதாவது 5 இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். அடுத்தது 42 வந்து வேர்ல்டு மேப்பு, உலக வரைபடம். ஸோ 5 இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மார்க், ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது வந்து 42 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ கம்பல்சரி நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். மேப் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 8 மார்க் கொஷின், 2 8 மார்க் அட்டன் பண்ணணும். 16 மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். 43 வந்து தீபகற்ப பீடபூமிகள் பற்றி விவரிக்கவும். அடுத்தது அல்லது என்னென்னா 1857 பெருங்கலேசம் தோல்வியடைவதற்கான காரணங்களை ஆராய்க. என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிளைன் த பெனிசுலார் பிளான்டஸ் அல்லது டிஸ்கஸ் த காசஸ் ஆஃப் ஃபெயிலியர் ரிவால்ட் ஆஃப் 1857. 44 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக மார்க் பண்ணிங்கன்னா 8 மார்க் வாங்கிடலாம். அல்லது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு மேப் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மேப்பில் கொடுத்துருக்கிற பிளேசஸ்லாம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா அதில் 8 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் வாங்கிடலாம். ஸோ மேப்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, நல்ல மார்க்கு வந்து ஸ்கோர் பண்ணலாம். 8 மார்க்கில் மேப் ஒன்றும் பிக் கொஷின் ஒன்றும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மார்க்ஸ் வந்து 16 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 5 மார்க்லேயும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எல்லாம் நல்லா படிச்சுங்க. மேக்ஸிமம் என்னென்னா புக் பேக்லேருந்து தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க, அதுலேயும் 14 மார்க்ஸ் வந்து வாங்கலாம். 2 மார்க்ஸ் எல்லா புக் பேக்கில் இருக்கிற எல்லா கொஷினும் எல்லா லெசன்ஸ்க்கும் படிச்சுக்கோங்க. எல்லாத்துலேயும் ஹிஸ்ட்ரியில் ஒரு ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் வந்து படிச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் ஒரு 2 லெசன் படிச்சுக்கோங்க. ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான். எதுவுமே படிக்கல, நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா கூட ஃபஸ்ட்டு 3 லெசன் நல்லா படிச்சுட்டு அப்புறம் ரிமைனிங் உங்களுக்கு எது தெரியுமோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.